பாட்டில் நடிக்கிறதுக்கு ரூபா கொடுத்தாங்க, ரைட். ப்ரொமோஷன் பண்ணுறது அவங்க புகழுக்கு தான். இந்த பாட்டோட இந்த ப்ரொமோஷன் பண்ணால் அதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன். அவங்க பேர் உயர, அவங்க பேர் நாட்டு மக்கள் அறிய, அது ஒரு பேர் உதவி. ஆனால் பாட்டில் நடிப்பதற்கும் பணத்தை வாங்கிட்டு நான் ப்ரமோஷனுக்கு போஸ்டர் போடுறதுக்கு எனக்கு பணம் வேணும், 1 லட்சம் வேணும், 50,000 வேணும்னா பாட்டு தயாரிக்கவே 50,000 தயாரிக்கிறோம். இதில் ப்ரொமோஷனுக்கு வேறு 50,000 கேட்டால் இப்படிப்பட்ட கேவலமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் படங்களை நடிக்க வந்துட்டா தமிழ் கதி என்ன? இவரெல்லாம் நடிகர் ஆக்கினா தமிழ் சினிமாவின் கதி என்ன? ஒரு பாட்டில் நடிக்கும் போதே இவ்வளோ ஆணவம், அகந்த திமிரு, ப்ரொடியூசரை வதைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, டைரக்டரை மதிக்கிறது இல்லைன்னா ஒரு படம் முழு படம் எடுத்து அது வெற்றி பெற்றால் இவங்களால் தமிழ் சினிமா எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ நஷ்டமடையும். ஒரு பிக் பாஸில் ஒரு கால் பகுதியை கூட உள்ளே இல்லாமல் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த தகுதியில் வச்சுக்கிட்டு அவரை போய் இவங்க ஹீரோவை போட்டு இந்த பாட்டு எடுத்ததே தப்பு. ஆனால் எடுத்துட்டாங்கன்னா அவர் எவ்வளோ நன்றியோடு இருக்கணும். அடுத்து அவரை வச்சு படம் ஹீரோ பண்ண நல்ல வேலை தப்பிச்சிங்க. இப்போவே அவர் புத்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் படம் முழுசாக அவர் செலவு பண்ணி எடுத்திருந்தா, இந்த பொண்ணை ஹீரோயினை போட்டு அவர் ஹீரோவை போட்டிருந்தா படம் முடிக்கிறதுக்குள்ளே உங்களை என்ன அவஸ்தைப்பட வச்சுருப்பார், கதிகாரங்க வச்சுருப்பார். பிறகு இந்த படம் வெற்றி பெற்றிருந்தா அவன் தலைகணம் ஏறி தமிழ் ப்ரொடியூசர்ஸே அவமானப்படுத்திருப்பான். இது நல்ல நேரம் உங்களுக்கு. இந்த ஒரு பாட்டோட அவனுடைய ஆணவம் அகந்தையும் என்னன்னு தெரிஞ்சதால அவரை ஒதுக்கி தள்ள நீங்கள் மட்டும் இல்லை, இனி தமிழ் சினிமாவே அவங்க புக் பண்ணக்கூடாது. எந்த ரூபத்திலேயே அவங்க தமிழ் சினிமாவுக்குள்ளே நடிக்க வரக்கூடாது.